இன்றைக்கி நைட்டா நாளைக்கு நைட்டு நானும் சென்னை போகிறேன். வேறு ஒரு விஷயமா போயிட்டு வந்து சொல்கிறேன். நீ ஈஸியாக ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற விஜய், பார்த்து பத்திரமா போ. இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் ஏதோ ஒரு கோவிலாம், அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. திங்கட்கிழமை தான் இந்த கோவிலுக்கு போகணுமா. நீ திங்கட்கிழமை ஃப்ரீயானா சொல்லு, நம்ம அந்த அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், போயிட்டு வரலாம். நீ, நான், மாமா. பாண்டிச்சேரி போகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பேமெண்ட்டு சொல்லு. நாங்கள் ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் வரோம். ஷேர் பண்ணி அப்படியே கொடுத்துட்றோம் மொத்தமாக. நானும், மாமா, அந்த பொண்ணு, அவங்க இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்போம். ஒரு 4 பேர். நம்ம காரில் எத்தனை பேர் போக முடியும்? பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ வரோன்னு சொல்லு, நான் இங்கே கேட்குறேன். அவங்களுக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவா, அவங்க எங்கே போனாலும் கார் எடுத்துகிட்டு தான் போவாங்களாம். ஆனால் அதனால் நீ பர்சனலாக போறியா இல்லை ப்ரொஃபஷ்னலாக போறியான்னு எனக்கு தெரியல. அதனால தான் கேட்குறேன், எதுவும் நினச்சிக்காத. ஒன்றை தான் விஜய். விக்கிரமங்கலம் பக்கத்தில் குருவாடியா, அது எங்கே இருக்குது விஜய்? உனக்கு தெரியுமா? விக்கிரவண்டிக்கு பக்கத்தில், விக்கிரமங்கலம் பக்கத்தில் குருவாடியா. அவங்க ஊரில் பச்சை முந்திரி கிடச்சா எனக்கு வாங்கித்தாங்கப்பா. எனக்கு இந்த சிக்கனில் சமைச்சு சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும். எப்படின்னு சொல்கிறேன், டைம் எப்படி தெரியல. இல்லை, இந்த அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வைப்பேன். இப்பயே சொல்லிச்சா, அவங்களாம் ஓரளவுக்கு காசு பணம் வச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் பட்ஜெட் போட்டு குடும்பம் பண்ணுறாளே. அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. சரி, நீனும் வா. இன்னும் சுகுணாவையும் கூப்பிட்டு வரியா, நம்ம போயிட்டு வரலாம். நினைக்க எந்த ஊர் சொன்னீங்க சிஸ்டர்? நீங்கள் எந்த ஊருன்னு? நான் செந்துறை, அரியலூர் பக்கத்தில் இருக்கிற செந்துறை. அக்கா இமெயில்ஸ் என் அக்கான்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் உங்கள் பேர் புரியலை. விஜய், இந்த டிவி நான் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை கண்ணு, அதுக்குள்ளே நுழையவே மாட்டேங்குது. பாரேன், கீழேயே வச்சுருக்கேன். கடையில் ஒரு டேபிள் கிடக்கு, அந்த டேபிள் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வரேன், அந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். அந்த பீரோவை எடுத்துகிட்டு அந்த கேபிள் இருக்குல்ல, அந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். நீ என்ன சொல்கிற? இந்த செல்ஃப் வந்து வேஸ்ட்டு, உள்ளே நுழையவே மாட்டேங்குது. அமௌண்ட்லாம் கம்மியாக போகலாம். எவ்வளோன்னு சொல்லு, நான் உங்கள்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நான் எங்கள் தம்பி இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுவோம்ல. நீ ஃபஸ்ட்டு பேசு, நீ சொல்லு. அது எதுவாக இருந்தாலும் நீ போகிற அமௌண்ட்டை சொல்லு. ஏன்னா எனக்காண்டி சொல்லக்கூடாது, இன்னொருத்தவங்களும் நம்ம கூட வராங்கல்ல, அதனால் நம்ம போயிட்டு வரலாம். சுகன்யாவும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லு, போயிட்டு வந்துடலாம். அந்த கோவிலில் என்ன வேண்டிட்டாலும் நடக்குமா? கோவிலுக்கு தான். அப்படியே கோவிலுக்கும் போயிட்டு அந்த பாண்டிச்சேரியும் அந்த பீச்சுக்கும் போயிட்டு வரலாம். சொல்லுங்கள், என்றைக்கு போகலாம்? திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை அந்த கோவிலுக்கு போகணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாமா? அதெல்லாம் வேணாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் செய்கிறது வேறு, இன்னொருத்தவங்க என் கூட வரும்போது செய்கிறது வேறு. அது பிஸ்னஸாக பார்த்துக்கணும், சரியா? ஹாய் தமிழ் செல்வண்ணா, சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஆடுலாம் எப்படி இருக்குது? கேட்டேன்னு சொல்லுங்கள். என்ன ஒன்றும் பேச மாட்டேன்றீங்க விஜய்? என்ன